ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்தில் நடந்து கொள்கிறேன். சங்கீதம் 26:3. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கருணை என்பது கடவுளின் பண்பு. பாவத்தில் வாழும் மனிதனுக்கு தம்முடைய அளவற்ற இரக்கத்தினால் மீட்பை கொடுத்து சத்தியத்தில் வழி நடத்துகின்றார் இறைவன். கிருபை தகுதியில்லாத ஒருவனுக்கு கிடைக்கும் கடவுளின் ஈவாகும். இதை ஒருவரும் தடை செய்யவோ தடுக்கவோ முடியாது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது என தாவீது தன் வாழ்வின் அனுபவத்தை சொல்லுகிறார். ஆண்டவருக்கு எதிராக தன் வாழ்வு செல்லும் போதெல்லாம் மறுபடியும் கடவுளின் கிருபையால் சத்தியத்திலே நடத்தப்படுகிறார் தாவீது. எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான நோயுற்ற போது தான் கடவுளுக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து கொண்டேன் என வேண்டுதல் செய்து சுகம் பெற்றதோடு மட்டுமல்ல, 15 ஆண்டுகள் தன் ஆயுள் காலத்தை கிருபையாக கூட்டியும் பெற்றுக்கொண்டார். ஆவிக்குரிய வரங்களை நாடுகிற நாம் கர்த்தருடைய கிருபையால் சத்தியத்திலே நடக்கின்ற வரத்தையும் விரும்ப வேண்டும் என்று யோவான் தனது நிருபத்தில் நமக்கு கூறுகிறார். வாழ்க்கை என்னும் படகில் பயணம் செய்கின்ற நாம் கடவுளின் இரக்கம், கருணை, தயவு நிறைந்த கடலில் மூழ்கினால் நமது வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை சுவைத்து ருசிக்க முடியும். இன்றே நம்மை ஆராய்ந்து கர்த்தருக்கு முன்பாக நம்மை சரி செய்து கொள்வோம். அவரது கிருபையினால் சமாதானமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை அனுபவிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அனுதின வாழ்வில் தடுமாறும் போது உம்முடைய அளவற்ற கிருபையினால் எங்களை உமது சத்தியத்திலே வழி நடத்திட ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ள இதயமுள்ளவர்களாய் எங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களின் தேவைகளில், பிரயாசங்களில், முயற்சிகளில் உமது ஆலோசனையையும் ஆசீர்வாதத்தையும் தந்தரல ஜெபிக்கிறோம். சமாதான குலைச்சல்கள் உள்ள குடும்பங்களில் தேவனுடைய பலத்த கரம் இடைப்பட்டு பிரிவினையின் ஆவி, சண்டையின் ஆவிகள் கிரியை செய்யாதவாறு அவைகள் துரத்தப்படவும் அழிக்கப்படவும் குடும்பத்தில் ஒரு மனம் ஐக்கியத்தோடு வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் உலக மாயைக்குள் சிக்கிவிடாதபடி தேவ வசனத்தால் தங்களை காத்துக்கொள்ளவும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் ஆசீர்வாதமாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். தேவனே, தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யும் குடும்பங்களில் அவர்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நிறைவான பலனை பெற்று அனுபவிக்கவும் நன்மை செய்கிறவர்களாக அவர்கள் வாழவும் தேவன் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். மனிதன் தனியாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்ற தேவன் வாலிப பிள்ளைகளுக்கு திருமண வாழ்வு கைகூடி வர செய்து அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். மனபாரங்களோடும் தாங்கொணா வேதனைகளோடும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடும் கலங்கி தவிக்கிற மக்கள் வாழ்வில் தேவரீர் உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணி கட்டுகளை நீக்கி துயரங்களை விலக்கி மெய் சமாதானத்தோடு மகிழ்ச்சியாய் வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அந்நாளை நினைத்தருள தேவன், சாராளை ஆசீர்வதித்த தேவன் தாமே பிள்ளை செல்வத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் தன் பலனை தரவும் ஆட்சி பொறுப்பு இருக்கிற அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய், உத்தமமாய், நேர்மையாய், நீதியாய் நடக்கவும் தேவன் அவர்களை ரட்சித்து உமது மந்தையிலே சேர்த்து நல்ல ஆலோசனைகளை தந்து மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் தேவன் வழிநடத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மது, பல்வேறு விதமான போதைப் பொருட்கள், கஞ்சா போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் இத்தீய பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு படிப்பை தொடர முடியாத மாணவர்கள் சத்துருவின் கட்டுகளிலிருந்து விலக்கி காக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் கஷ்டப்படுகிற மக்கள் தங்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைத்திடவும், சாலை விபத்துகள் ஏற்படா வண்ணம் வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கவனமாய் ஞானமாய் செயல்படவும், விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரோக்கியம் அடையவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு வேலைக்காக, வங்கி பணி தேர்வுகளுக்காக எழுதி, ஆசிரியர் தகுதி தேர்வுகளை எழுதி காத்திருக்கிறவர்களுக்கும், பதவி உயர்வுக்காக, வேலை இடமாறுதலுக்காக காத்திருப்போருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள் அவர்தம் குடும்பத்தினர் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறவும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவும் ஆத்ம ஆதாய பணியில் தேவ கிரியை நடப்பிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.